தனது குடும்பத்திற்கு அழைப்பிதழ் வரவில்லை என ஆழ்ந்த வருத்தத்துடன் டெல்லி முதல்வர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் வரும் 22ஆம் தேதி கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த கும்பாபிஷேக விழா பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு அயோத்தி நகரம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் அயோத்தி நகருக்கு நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சிறப்பு ரயில்கள் மற்றும் விமான சேவைகள் ஆகியவை இயக்கப்படுகின்றன. நாடு முழுவதும் உள்ள பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள் என பலருக்கும் பாஜகவினர் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான அழைப்பிதழை கொடுத்து வருகின்றனர். ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை பாஜகவினர் அரசியல் ஆக்குவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு தனக்கு அழைப்பிதழ் வரவில்லை என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசியுள்ள அவர், ஜனவரி 22ஆம் தேதி நடைபெறவுள்ள ராமர் கோவிலின் பிரம்மாண்டமான பிரான் பிரதிஷ்டா விழாவில் தனக்கு அழைப்பு வராததால் பங்கேற்கப் போவதில்லை என கூறியுள்ளார். மேலும் அயோத்தி ராமர் கோவில் விழா நிறைவடைந்ததும் தனது மனைவி, குழந்தைகள் மற்றும் பெற்றோருடன் அயோத்திக்கு செல்ல உள்ளதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். மேலும் கெஜ்ரிவாலுக்கு முறையான அழைப்புதல் வரவிருப்பதால் தனது ஷெட்யூலில் 22ஆம் தேதியை ஃப்ரீயாக வைத்திருக்குமாறு கடந்த வாரம் ஒரு கடிதம் வந்தது என்றும் இதுவரை அழைப்பு வரவில்லை என்றும் தெரிவித்தார். பாதுகாப்பு மற்றும் விஐபிக்களின் வருகையை கருத்தில் கொண்டு ஒருவர் மட்டுமே வரவேண்டும் என்று கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். தனது பெற்றோர் அயோத்தி ராமர் கோவிலுக்கு செல்ல ஆர்வமாக இருப்பதாகவும் கும்பாபிஷேகம் முடிந்ததும் குடும்பத்துடன் செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார். ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு தனது மனைவி, குழந்தைகள் மற்றும் பெற்றோருடன் செல்ல உள்ளதாக கூறினார். ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கான தனது திட்டம் குறித்து அரவிந்த் கெஜ்ரிவால் முதல் முறையாக மனம் திறந்து பேசியுள்ளார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியா கூட்டணியில் உள்ளார். காங்கிரஸ் கட்சி ராமர் கோவில் திறப்பு விழாவை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் 22ஆம் தேதிக்கு பிறகு அயோத்திக்கு செல்ல உள்ளதாக அறிவித்துள்ளார்.